வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோல Photoshop யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ளோ எஃபெக்ட் எப்படி குயிக்கா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா நீங்களும் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. நம்ம சேனல்ல Photoshop, InDesign, Illustrator எல்லாத்துக்குமே நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம், பிகினர் கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க மறக்காம. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ என்னோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2025. இப்போ நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் சைஸ் நமக்கு எந்த சைஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் டிஃபால்ட்டாக பிரிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே இங்கே டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிரிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் A4 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இமேஜஸ் அண்ட் ஃபாண்ட்ஸ் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த பிரிக் வால் டெக்ஸ்சர் அப்படின்ற இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட்டு மேலே ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் அதே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் என்ட்ரு கொடுத்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டோம். தென் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். T கிளிக் பண்ணி டைப் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட நேமே டைப் பண்ணிக்கலாம். ஸோ Adobe தமிழான்னு டைப் பண்ணிட்டேன். தென் நம்மளோட டெக்ஸ்ட்டை Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு தென் Ctrl+T ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு கேரக்டர் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் டெக்ஸ்ட்டோட சைஸு 70 இருக்குது. ஸோ நாம் ஒரு 90 வச்சுக்கலாம். தென் டெக்ஸ்ட்டை சென்டராக மூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ளோ எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ தான் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எடிட்டபிளாக பண்ண முடியும். எல்லா எஃபெக்ட்ஸுமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டோம்ல, இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் லேயருக்கே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பிக்சல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் 0.3 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ க்ளோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் அது நமக்கு அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதே லேயரை வித் இந்த ஸ்மால் ஃபில்டர்ஸ் காசியன் பிளரோட டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த Adobe தமிழான லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணுங்கள். டூப்ளிகேட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் எஃபெக்ட்ஸை மட்டும் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ கீழே காசியன் பிளர்ன்னு இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற பேனல் வந்துடும். தென் ஃபர்ஸ்ட் நம்ம 0.3 கொடுத்துருந்தோம், இப்போ வந்து 3.5 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். அடுத்து அகைன் அதே மாதிரி ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணலாம். ஜஸ்ட் Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் காசியன் பிளர் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடத்துல ரேடியஸில் 20 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக அந்த க்ளோ எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணலாம். Ctrl+J கொடுத்துக்கிட்டேன். தென் காசியன் பிளர் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். 20 கொடுத்தோமா, இப்போ நாம 35 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். காசியன் பிளர் டபுள் கிளிக் பண்ணுறேன். தென் 35 அப்புறம் இப்போ 70 கொடுத்துக்கலாம். ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணலாம். காசியன் பிளர் டபுள் கிளிக் பண்ணலாம். தென் 240 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒன் மோர் டைம் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிட்டேன். காசியன் பிளர் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 450 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இதான் ஃபைனல். இப்போ பின்னாடி பிளாக் வால் இருக்கனால மட்டும் நமக்கு இந்த க்ளோ எஃபெக்ட் தெளிவாக தெரிஞ்சிடாது, அந்தளவு பர்ஃபெக்டாக வராது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர போகிறோம். வந்துட்டு நம்ம வால் டெக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் லேயர், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சாலிட் கலர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபுல் பிளாக் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி பேச்சஸ் வருது. ஸோ இதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். இது நம்ம எஃபெக்டை ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இது போயிடும். ஸோ இப்போ டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டாப் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப் டு கலர் ஃபில் லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எல்லா லேயருமே செலக்ட் ஆகிடும். இப்போ Ctrl+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எல்லா லேயர் வித் அந்த பிளாக் பேக்ரவுண்ட் எல்லாமே குரூப் ஆகிடும். அண்ட் இந்த குரூப்போட பிளெண்டிங் மோட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பாஸ் த்ரூவில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீனாக மாற்றிக்கோங்க. அண்ட் இப்போ கிரேடியன்ட் மேப் லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அகைன் இந்த குரூப் லேயரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரேடியன்ட் மேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இதில் ரைட் மோஸ்ட் ஸ்லைடர் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஒயிட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். தென் லெஃப்ட் மோஸ்ட் ஸ்லைடர் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் பிளாக் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்டை நல்லா டார்க்கன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், அது மட்டும் தான் இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ நாம் கலர் ஆட் பண்ணலாம். ஸோ சென்டரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்லைடர் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலட் இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆரஞ்சு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது.
ஸோ நான் அந்த மாதிரி க்ரீன் கிட்ட வச்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராக நமக்கு எக்ஸ்போஷர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை நாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட் டெக்ஸ்ட்டில். இப்போ நமக்கு வேணுன்ற கலரை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் என்ன பண்ணுறோம், இந்த சென்டராக இருக்கிற ஸ்லைடரு இதை வந்து நல்லா ரைட்டில் கொண்டு போகிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் ஆக்கிடுங்க. நல்லா அந்த மாதிரி டார்க் ஆக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட போகிறோம். டாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே 3 ஸ்லைடர் இருக்கும். இதில் சென்டர் ஸ்லைடர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா அந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ பேக்ரவுண்டும் நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் 1.61 வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நமக்கு அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கிரேடியன்ட் மேப் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிரேடியன்ட் நம்ம சென்டர் கிரேடியன்ட்டை ரைட்டில் மூவ் பண்ணோம்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைட்டில் மூவ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சின்ன டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணாலே போதும். பட் இது டெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ தேவையான அளவு மூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ லெவல்ஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு உங்களோட லேயர்ஸில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கம்ப்ளீட்டாக கீழே வந்துடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணோம்ல அடோப் தமிழான்னு டைப் பண்ணி வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும்ல, அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அந்த டெக்ஸ்ட்டு இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப்னு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிடும். இப்போ கலர் சேஞ்சும் ஈஸியாக பண்ணிக்கலாம். டாப் லேயரில் இருக்க பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் மேப்பை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கிரேடியண்ட்டை இந்த க்ரீன் கலருக்குள்ள டபுள் கிளிக் பண்ணி இதை நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த மாதிரி எல்லோ கிட்ட வச்சுட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எல்லோ கலராக நமக்கு மாறிடும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத எக்ஸாக்டாக போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.